ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி சபைகளை சுவிசேஷத்திலே திடப்படுத்தினார்கள் என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாக இருக்கிறது. எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அளவிட முடியாத ஒரு சந்தோஷம் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஒவ்வொரு முறையும் அடி வாங்கும்போது என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எங்க இருந்து இவர் இந்த ரட்சிக்கப்படுவதுங்கிற கான்செப்ட் அந்த 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 இதை பிடிச்சாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். திருச்சபையிலே அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து அதிலே அடித்தளமிட்டார்கள், அதை திடப்படுத்தினார்கள். இதைத்தான் நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளை புத்தகத்தை படித்து அநேக சபைகளை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம். அநேக ஊழியக்காரர்கள் விசேஷமாக அப்போஸ்தலர்கள் எப்படி சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி பார்த்து வருகிறோம். அதோடு கூட இந்த நாட்களிலும் உள்ள பிரச்சனைகள் என்ன நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ஐக்கியத்திலே என்பதை குறித்தும் ஆராய்ந்து வருகிறோம். ஏதோ ஒரு சில சபைகளை குறித்து தவறாக பேசுவதற்காக இந்த நிகழ்ச்சி இல்லை. ஒட்டு மொத்தத்திலே நாம் ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறோமோ என்ற ஒரு பெரிய ஐயப்பாட்டோடு அதனுடைய விளைவுகள் அநேக இடங்களிலே தெரிகிறபடினாலே இதை மிகவும் கவனத்தோடும் கர்த்தர் தந்திருக்கிற பாரத்தோடும் ஞானத்தோடும் அவர் தந்திருக்கிற வழி நடத்துதலோடும் செய்து கொண்டு வருகிறோம். அவங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி செல்கிறேன். இப்பொழுது நாம் 17வது அதிகாரத்திற்கு போகிறோம். 16வது அதிகாரத்தில் பின்பகுதியை நம்ம விட்டுடுவோம். ஏன்னா அதில் விசேஷமாக பிலிப்பி பட்டணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 17வது அதிகாரத்தில் ஒரு விசேஷமான ஒரு காரியம் வருகிறது. அதாவது எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னா தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வருகிறார்கள். தெசலோனிக்கே பட்டணம், இந்த தெசலோனிக்கே பட்டணம் விசேஷமாக நாம் பார்க்க வேண்டியதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி சபைகளை சுவிசேஷத்திலே திடப்படுத்தினார்கள் என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாக இருக்கிறது. தயவுசெய்து என்னோடு கூட நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களை நாம் பார்த்து கொண்டு வரோம். இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் என்ன நடந்தது, என்ன நடக்கிறது? யாராவது கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா? தெசலோனிக்கே பட்டணத்தில் என்ன நடந்தது? இதற்கு பின்பதாக நாம் அத்தேனே பட்டணத்தை குறித்தும் பார்க்க போகிறோம். அங்கே ஒரு அருமையான ஒரு சுவிசேஷ பிரசங்கம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். விசேஷமாக லூக்கா என்ன செய்கிறார் என்றால், அந்த நாட்களிலே அறிவுக்கு பேர் போன, ஞானத்திற்கு பேர் போன ஒரு முக்கியமான நகரமாகிய அத்தேனே பட்டணத்தில் பவுலடியாரை கொண்டு போய் நிறுத்துகிறார். ரொம்ப அதாவது லூக்கா எழுதும்போது லூக்காவுடைய முக்கியமான ஒரு நோக்கம் அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னா, எப்படியாவது பால் அங்கே கொண்டு சேர்த்துடணும், இங்கே கொண்டு போய் சேர்த்து அவரை அந்த மேடையில் ஏறி அவரை பேச வைக்கணும் அவரை அப்படின்னு சொல்லி க்ளீனாக அந்த இடத்துக்கு போகிறது. அதாவது இது லூக்காவுடைய திட்டம் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய திட்டத்தை லூக்கா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறார். 17வது அதிகாரம் விசேஷமாக மக்கதோனியாவுடைய நாட்டிலே உள்ள 2வது இடத்திற்கு போகிறார்கள். முதலாவதாக அவர்கள் பிலிப்பி பட்டணத்துக்கு வருகிறார்கள். பிலிப்பி பட்டணத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். பிலிப்பி பட்டணத்தில் ஒரு 10 பேர் கூட யூதர்கள் கிடையாது. எனவே அங்கே ஜெப ஆலயம் இல்லை, சினகாக் என்று சொல்லக்கூடிய ஜெப ஆலயம் இல்லை. எனவே எல்லாருமே என்ன செய்கிறார்கள், அந்த சாயங்கால வேலையில் ஆற்று மணலில் நல்லா இருக்கும்ல, அந்த ஆற்று மணலில் போய் உட்காந்து அந்த நாட்களில் உட்காந்து கதை அடிக்கிறது, கடற்கரையில் இல்லை இந்த தேரி மணலில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறது. எல்லோரும் ஜெபம் பண்ண வர்றாங்க. அப்பொழுது அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். கர்த்தர் அந்த லீதியானுடைய இருதயத்தை திறக்க, அந்த லீதியால் தன்னுடைய வீட்டை திறக்க, வீட்டில் ஒரு சபை. அதற்கு பின்பதாக ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையில் என்ன சொல்கிறாங்கன்னா 21வது வசனத்தை பாருங்களேன். 21வது வசனத்தை, ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். என்ன சொல்லியிருப்பாங்க? ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள். என்ன சொல்லியிருப்பாங்க இவங்க? போய் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள். என்ன ரோமராகிய நாம், இதை நம்ம நல்லா பார்க்கணும். கிரேக்க மொழி பேசினாலும் இதில் உள்ளவங்க எல்லாரும் யாருன்னா 12வது வசனத்தை பாருங்களா. 12வது, அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினுமான பிலிப்பி பட்டணம். அந்த பிலிப்பி பட்டணம் பிளான்டு சிட்டி, ஒரு அந்த குடியேறுவதற்காக கட்டப்பட்ட ஒரு சிட்டி, காலனின்னு சொல்லலாம். பட்டாளத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள்
அதற்கு அடுத்ததாக அரசாங்கத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் நிறைய பேரை அங்கே கொண்டாந்து டிப்போர்ட் பண்ணி, அதாவது இடம் குடிபெயர வைத்து புதிதாக ஒரு நகரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கலாச்சாரம் முழுவதுமாக இது ரோம கலாச்சாரமாக இருந்திருக்கு. என்ன சொல்லியிருப்பாங்க? ரோமர்களும் அனுசரிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாத முறைமைகளை போதிக்கிறார்கள். என்னெல்லாம் விபரீதமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு, எப்படியெல்லாம் சுவிசேஷம் ஒரு விபரீதமாக காணப்பட்டது அவங்களுக்கு, என்னெல்லாம் மாற்றமாக இருந்திருக்கும். இயேசுவே ஆண்டவர்னு இயேசுவே ஆண்டவர்னா ஏன் அதில் என்ன விபரீதம்? அவங்களுக்கு ராஜா தான், சீசரே ஆண்டவன் சொல்லும்போது இவங்க என்ன சொன்னாங்க? கிறிஸ்துவே ஆண்டவன் சொல்றாங்க. ஒன்று முதல்ல அடிபட்டு போச்சு. ஏன்னா இந்த ரோம அரசர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? அவங்க தான் வந்து ஆண்டவருடைய அவதாரம் சொல்லுவாங்க. எஃபெனஸ் அப்படின்பாங்க. அதாவது நாங்கள் வந்து ஆண்டவருடைய வெளிப்பாடு அப்படின்பாங்க. அவங்களுடைய சிலைகளுக்கு தூபம் காட்ட வேண்டும். அப்படி தூபம் காட்டுகிறவங்க தான் சிட்டிசனாக ஏற்றுக்கொள்ளுவாங்க. இது ரேஷன் கார்டு கொடுக்குற மாதிரி, எல்லோரும் போய் தூபம் காட்டினா தான் ரேஷன் கார்டு கொடுக்குற மாதிரி அவங்க வாங்குறாங்க. தூபம் காட்டின பிறகு தான் அவங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த அடையாளமே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே ஆண்டவர் அப்படிங்கிறாங்க. கிரைஸ்ட் இஸ் த லார்ட் அப்படிங்கிறாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்கத்துக்கு விரோதமானது, கலாச்சாரத்துக்கு விரோதமானது ஒன்று. இரண்டாவதாக வேற என்ன பிரச்சனைகள் இருக்கும்? அது சுவிசேஷத்தில் அடிப்படையானது. கிறிஸ்துவே ஆண்டவர்னு சொல்கிறது சுவிசேஷத்தினுடைய அடிப்படை. வேற என்ன தகாத முறைகளை என்ன பேசியிருப்பார்கள்? உயிர்த்தெழுதலை குறித்து பேசியிருப்பார்கள். உயிர்த்தெழுதல் நம்ம இது வந்து அத்தேனே பட்டணத்தை குறித்து பேசும்பொழுது நம்ம அதை பற்றி வாசிப்போம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அவங்க உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க. உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிறாங்க. சதுசேயர் பரிசேயர்களுடைய காரியங்கள் பாரு, இந்த சதுசேயர் மாதிரியே இவங்க வந்து உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்பாங்க. அப்போ இவங்க உயிர்த்தெழுதலை குறித்து பேசும் பொழுது என்ன விபரீதமாக இருக்கும் அவங்களுக்கு? என்ன விபரீதமாக இருக்கும்? மரித்தோர் எப்படி செத்து போனவன் எப்படியா வருவான்? நம்ம ஊர்லேயும் கேட்குறாங்கல்ல, இயேசுவானவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தாரு, எங்கே இருக்காரு காட்டு அப்படின்பாங்க இல்லையா? எப்போ வந்தார், எங்கே இருக்காரு, இதெல்லாம் கட்டுக்காத, நம்ப முடியாது. ஏன்னா ஒரு இயற்கைக்கு விரோதமானது அப்படின்னா. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்க? இது சூப்பர்ஸ்டிஷன், இந்த மூட நம்பிக்கை. யார் பார்த்தா இயேசுவானவர் உயிர்த்தெழுதை நீ பார்த்தியா? இல்லை விடு. உயிர்த்தெழுதலை குறித்து பேசியிருப்பாங்க. சுவிசேஷம் அதான். வேற என்ன பேசும்பொழுது அனுசரிக்க முடியாத பிரமாணத்தை குறித்து முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லும் போது மக்களால் ஏற்றுக்க முடியல. அதாவது நீ இனிமே வந்து உன்னுடைய நற்கிரியைகள் அல்ல, நீ கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய விசுவாசம் மட்டுமே. ஏன்னா அவங்களும் நற்கிரியைகள்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது, கட்டுப்பாட்டோடு வேணும். ரோமர்கள் வந்து கட்டுப்பாட்டில் ரொம்ப விசேஷமானவர்கள். ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி பேசுவார்கள். உன்னத சிரேஷ்டமான குணங்கள், அதாவது கடமை இருக்க வேண்டும், கண்ணியம் இருக்க வேண்டும், சமுதாயத்தில் ஒழுங்குமுறையோடு இருக்கணும் அப்படின்னு பேசுகிறவங்க. இப்படியெல்லாம் செஞ்சால் நல்லவனாக இருப்பான். இந்த மேன் பிகமிங் சூப்பர் மேன் அப்படிம்பாங்க. இவர் என்ன சொன்னாமல் சொல்ல, கர்த்தாங்க இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைன்னு சொல்லும்போது கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்குது. என்னையா விசுவாசம் வச்சுன்னு என்னையா பண்ண சொல்கிறேன்? அப்போ அவங்க வந்து எந்த சட்டத்திட்டங்களோ எதையுமே செய்யாமல், அதாவது நேரடியாக கர்த்தரிடத்திலிருந்து கிருபையாக சுவிசேஷத்தை பெறுகிறார். வேற என்ன? இது சுவிசேஷத்தினுடைய அடிப்படை. நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம்ப்பா. வேலை செய்யாமல் இருக்காதுல்ல, நீ ரட்சிப்புக்காக எந்த வேலையும் செய்ய வேண்டாம், கர்த்தரை விசுவாசி. ஓகே. அடுத்ததாக மன்னிப்பு என்பது அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவங்கள மன்னிப்பு கிடையாது. மன்னிப்பு இருக்குமா இல்லைதான் கிடையாது. இப்போ வந்து பாவத்துக்கான ஒரு மன்னிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சுவிசேஷத்தினுடைய அடிப்படை. வெரி குட். அவங்களுக்கு பாவமே இல்லை, நீ எதை வேணாலும் செய்யலாம். பாவங்கிற ஒரு அடிப்படையே கிடையாது. எதை வேணும் உனக்கு மனசுக்கு பிஷ்ட வச்சு செய். இங்கே வந்து பாவம், மன்னிப்பு அப்படின்னு ஒன்று. வேற என்ன? உயிர்த்தெழுதலோடு சேர்ந்து இன்னொரு என்ன வரும்? உயிர்த்தெழுதலோடு சேர்ந்து வரக்கூடியது ஞானஸ்தானம். ஆமாம், ஞானஸ்தானத்தை குறித்து அவங்க பேசுவாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்ததாக உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக நியாய தீர்ப்பை குறித்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. இவங்க நியாய தீர்ப்பை குறித்து பேசும்பொழுது, நியாய தீர்ப்பு என்னையாது, செத்து போனால் முடிஞ்சு போச்சு, செத்து போனான்னு தான் சொல்லுவாங்க. நியாய தீர்ப்பு கிடையாது. அப்புறம் வேற எது குறித்து விபரீதமாக இருந்திருக்கும்? அதோடு சேர்ந்து இன்னொன்று நித்திய ஜீவன் ஒன்று இருக்கு. நித்திய ஜீவன் அது கிடையவே கிடையாது. அவன் சொன்னா இது ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்க முடியாது. அது இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு போவோம்பா, பிரியாணியோ அல்லது ஏதோ இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டு போயிடுவோம், அவ்வளோதான். இதுதான் இந்த அத்தனை பட்டணத்தில் இதே கதை நம்ம வாசிக்க போகிறோம். இதே முடியாது. வேற என்ன செஞ்சுருப்பாங்க? சத்தியத்தை குறித்து என்ன? சத்தியத்தை குறித்து எது என்ன? அவங்களுக்கு புதுசாக இருக்கும் சத்தியம்னாலே. ஆமாம்,
அவங்களுக்கு சத்தியம்னாலே அதோட அர்த்தமே தெரியாது. உண்மை அந்த மாதிரி இருக்கிறதும். ஆனால் அவங்க வந்து இந்த ட்ரூத் அதுக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. அந்த ட்ரூத் வந்து இஸ் பிக்கஸ்ட் ஒன்பாங்க. ட்ரூத் தான். ஆமாம், ஆனால் இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனும். எக்ஸாக்ட்லி. அந்த ட்ரூத் பர்சானிஃபிகேஷனாக வந்துச்சுன்னு சொல்கிறதுமோ நம்ப முடியாது. எப்படியா ட்ரூத்துங்கிறது வந்து என்ன சொன்னால் அப்ஸ்ட்ராக்ட், அது அதாவது காண முடியாதது அப்படின்னு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இயேசுவே உண்மை, இயேசுவே சத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை ஒரு மனுஷ ரூபத்தில் கொண்டு வரோம்ல, அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆண்டவர் மனுஷனாக வர்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்களால. ஆண்டவர் மனுஷனாகவே வந்து இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து நம்மளோட வாசம் பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது எப்படி வந்து கடவுள் எப்படி மனிதனாக முடியும்? ஏன்னா கடவுள் வேற, இந்த உலகம் வேற, ரெண்டையும் பிரித்து வச்சுருப்பாங்க. ஆண்டவருடைய பிறப்பு, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு, நித்திய ஜீவன், எதையுமே கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். சுவிசேஷம் ரொம்ப தெளிவாக அதை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஆக்குது. நம்ம சொன்னது இந்த இந்த பகுதியில் ரொம்ப அழகாக இதில் கொடுத்து கொண்டிருக்காரு. இந்த இந்த ஜெயிலர் இருக்கார்ல, ஜெயிலர், அவர் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்? என்ன நடந்தது அங்கே? எப்படி சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்கிறாங்க? ஜெயிலர் வீட்டில் ரெண்டு குறைந்தது நான் இங்கே பார்க்கும் பொழுது பிலிப்பி பட்டணத்தில் 2 வீட்டு சபைகள் நடந்திருக்கணும். ஒன்று வந்து லீதியால் வீட்டில் நடந்த சபை, இன்னொன்று வந்து இந்த பிலிப்பி ஜெயிலர், அதாவது இந்த சிறைச்சாலை அதிகாரி அவருடைய வீட்டில் உள்ள சபை. இங்கே என்ன நடந்தது? என்ன அவருக்கு என்ன சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க? அவங்க அறிவித்த சுவிசேஷம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது எவ்வளோ சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்குது, சுருக்கமாக. அதுக்கப்புறம் பாருங்க, அவனுக்கும் அவன் வீட்டார் யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள், கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். பின்பதாக ஞானஸ்தானம், உடனடியாக அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அவன் தேவனிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருந்தான். இல்லை, நீங்கள் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்கும்போது ஒரு காரியத்தை ரொம்ப ஆழமாக படிக்க வேண்டும். ஒன்று, எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அளவிட முடியாத ஒரு சந்தோஷம் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். உலகத்தில் ரொம்ப இதாக இருக்கான். அவர்கள் அவமானமாய் கர்த்தருடைய நாமத்திற்காக அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினாலே சந்தோஷத்தோடு புறப்பட்டு போய், நான் முன்னாடி ஒரு தடவை சொன்ன ஞாபகம் இருக்குது. நம்ம ஸ்கூலில் வந்து சரியானபடி டீச்சர் இருக்கீங்க, என்ன ஸ்கூலில் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா பையன் ஒருத்தன் செஞ்சுட்டு இருந்தான், ஒரு 10 ட்ராயரை போட்டுட்டான், அடிக்கடிக்க கழட்டிக்கிட்டு இருக்கான். அவன் அவர் டீச்சர் அடிக்கிறாரு, அடி வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஐயோ அப்படிங்கிறான். சிரிச்சுக்கிட்டே அடி வாங்குறது இது வந்து கள்ளத்தனத்தில். பட் இங்கே சொல்லப்பட்டது என்னதுல, அடி வாங்கும் பொழுதும் சிரித்துக்கிட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்கும்? ஒவ்வொரு முறையும் அடி வாங்கும்போது என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு. எல்லா இடங்கள்லையும் இங்கேயும் சந்தோஷத்தோடு இருக்கிறத நான் பார்க்க. வேத வசனத்தை வாசிக்கிறார்கள். தேவனிடத்தில் அவர்கள் மகிழ்ச்சியோடு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மகிழ்ச்சியாக இருந்தான். தேவனிடத்தில் மகிழ்ச்சியாக இந்த பகுதியில் கர்த்தனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது எப்படி சுவிசேஷ வசனமாகுது? எப்படி அவனுக்கு வந்து உடனே என்ன கேட்குறாரு? கேள்வி என்ன கேட்குறாரு? 30வது வசனம், ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஐடியா வந்துச்சு இவருக்கு? எங்க இருந்து இவர் இந்த ரட்சிக்கப்படுவதுங்கிற கான்செப்ட் அந்த அந்த இதை பிடிச்சார்?